நம்ம தாவேக்கு ஆங்கிள்னு பார்ப்போம். நீங்க என்னென்னலாம் சொல்லி வந்தீங்க, மாற்றம், தூய சக்தியெல்லாம் சொன்னீங்க. ஸோ இப்போ தூய சக்தி வந்து கலப்பட சக்தி ஆகிடும் ஆக்சுவலாக. அதனால அவர் எந்த அளவுக்கு யோசிப்பாருன்னு தெரில. ஆனால் அவர் அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி தெரில. எப்படியாவது கட்சியை காப்பாற்றணும், எங்கேயாவது ஒரு தெருவில் இங்கே தான் கட்சி ஆஃபீஸ் இருக்குது, எங்கிட்ட 2 எம்எல்ஏக்குன்னா வாங்கினா அது கூட சோஃபாவோட போயிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் வந்து எடப்பாடி நம்ம சொன்னதை கேட்க மாட்டார், அவர் வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருக்கார், முடிவு பின்வாங்க மாட்டார்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அவரை ஒதுக்கிட்டு இந்த மாதிரியான தீர்மானம் கொண்டு வராங்க, எல்லாம் பேசுகிறாங்க. நாளைக்கு திரும்ப இதே அப்படியே இஷ்யூவை இழுத்துட்டு போனுச்சுன்னா நமக்கு பாதிக்கப்படுமேங்கிறது இப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. முடிவெடுத்து இவர்களை கட்சியை விட்டு நீக்கினதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். வேறு ஏதாவது கட்சி தலைவர் தானே கொஞ்சம் பார்க்கலாம், யோசிச்சு பார்க்கலாம், சபாநாயகர் முடிவெடுக்கணும், முடிவெடுத்து சொன்ன பிறகு அப்புறம் அதெல்லாம் பார்க்கலான்னு யாராவது சொல்லுவாங்க. பட் ஆனால் அவர் அதுக்கெல்லாம் இல்லை, உடனடியாக இன்னைக்கு சாயந்தரம் 26 மாவட்ட செயலர்கள் தூக்கி நீக்கினார். இது வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஜெயலலிதா அவர்களே செய்வாங்களான்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து கம்ப்ளீட்டாக கலைச்சி போட்டாச்சு. விசில் அடித்து எல்லாருமே வந்து மாற்றி அந்த அரசியல் சூழலை மாற்றிட்டாங்க. இப்போ திருப்பி நீங்கள் உடஞ்சி போனதை வந்து திருப்பி அடுக்கணும்னா அதுக்கு வலுவான ஒரு தலைவர் வேணும். நிச்சயமாக அதிமுகவில் வந்து வேற எடப்பாடி விட்டால் ஒரு வழியே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச போது சரி, வேலுமணி பேசலாம், சண்முகம் பேசலாம், விஜயபாஸ்கர் பேசலாம், எல்லாரும் பேசலாம். ஆனால் யார் தலைவர்? நிச்சயமாக விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு மிகப்பெரிய பனிப்போர் இருந்துட்டு தான் இருக்குது. அது வந்து ஒரு 1.5 வருஷமாக இருந்துன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவங்க கூட்டணி பேசினது சரி, இவர் ஏதாவது 90 சீட் கேட்டிருக்காரு, 2.5 வருஷம் நான் சிஎம்மாக இருக்கணும்னு கேட்டதுக்கு அவர் மறுத்திருக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயம் 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்குது. அதனால தான் வந்து பல பேர் அதிமுக ஏன் திரும்ப பாஜக கூட்டணி போகுதுன்னு சொல்லும் போது அவசரமாக அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. எல்லாம் விசிலுக்கு தான் போட்டிருக்காங்க. திமுக பிடிக்கலிங்க, அதுக்கான விசிலுக்கு போட்டாங்கன்னு சொல்கிறாங்க. திமுக அப்படியே ரெட்டாலைக்கு போட்டு யாரும் சொல்லவே இல்லை. ஸோ அவ்வளோ கிட்டத்தட்ட அது வந்து விஜய் சொல்கிற மாதிரி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி உருவாகிடுச்சு. இப்போ அங்கே குறுக்க பூந்து இல்லை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் முதல்வராக வந்தால் நிறைய விஷயம் செய்வேன்னு சொல்லி ஒரு கணிசமான பகுதி வாங்கினார்ல. ஸோ அதனால் அது எடப்பாடிக்கு தான் அது ஒரு பெரிய இதுதான். நீங்கள் இந்த தரப்புக்கும் அந்த தரப்புக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசமே என்னென்னா, இந்த தரப்பு எதையுமே அவங்க கண்டிஷனே இல்லை, எங்களை சேர்த்துங்க மினிஸ்டர் ஆகுன்னு சொல்கிறாங்க. இவங்க நாங்கள் ஆட்சிக்குள்ளலாம் வரமாட்டோம், ஆனால் நாங்கள் ஆட்சியோடைய அழகாக நாங்கள் வச்சுருப்போம் அப்படிங்கிறது. இது நீங்கள் இவ்வளோ டீம் இருந்தது, இன்றைக்கி நமக்கு எல்லாமே தெரியும். விஜயை வந்து அவருடைய ஒவ்வொரு மூவும் அவர் எங்கே போய் பேசினதும் எல்லாம் ஸ்கிரிப்டட் எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதை நம்ம பல இதில் பார்த்துருக்கோம், பிரச்சாரத்தில் நம்ம கண்கூட பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போது இவ்வளோ சப்போர்ட்டிவாக டீம் இருந்தது. ஆனால் ஆட்சி வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவர் முதல்வராக சட்டமன்றத்தில் இருக்கும்போது இவ்வளோ பேர் 4 பேர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம சரியாக எழுதி தரணுங்கிற மாதிரி ஏன் அந்த டீம் இல்லை, ஏன் அந்த இடத்துல அவங்க போட்ட விட்டாங்க. உதயநிதியே வந்து எதிர்கொண்டே ஆக வேண்டியது, வேறு வழியே கிடையாது. அவர் நடிக்கிறாருன்னா அவருக்கு அவ்வளோ தூரம் அவர் என்னதான் நம்ம வந்து வாரிசு அரசியல் அதெல்லாம் சொன்னால் கூட அவர் ட்ரெயின்டு, வெல் ட்ரெயின்டு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராம்கி அவர்கள். வணக்கம் சார். இப்போ விஜய் அவர்களுடன் சேர்த்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை 9 பேர் வந்து அமைச்சர்களாக பதவியேற்றிருந்தாங்க. இப்போ இலாக்காவும் ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ வந்து நேயர்களுக்கு தெரியணுன்றதுக்காக இலாக்காவை சொல்லிடுறேன். விஜய் அவர்கள் வந்து காவல்துறை, பொது நிர்வாகம், உள்துறை, மகளிர், இளைஞர் நலன் இது எடுத்திருக்கிறாரு. புஷி ஆனந்த் அவர்கள் ஊரக வளர்ச்சி துறை, அவங்களுக்கு இந்த துறையை ஒதுக்கியிருக்காங்க. ஆதவர்ஜுன் அவர்களுக்கு பொதுப்பணித்துறை, விளையாட்டுத்துறை, அருண்ராஜ் அவர்களுக்கு மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத்துறை, செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை, வெங்கட்ரமணன் வந்து உணவுத்துறை, நிர்மல்குமார் எரிசக்தி துறை, சட்டத்துறை, ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் விளம்பரத்துறை, கீர்த்தனா அவர்கள் வந்து தொழில்துறை, TK பிரபு கனிம வளத்துறை. இது இப்போ பிரிச்சிருக்காங்க. அடுத்து இப்போ அதிமுகவிலிருந்து சில பேர் வந்து தாவைக்கால இணைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அவங்களுக்கும் அமைச்சர்கள் பதவி கொடுக்கப்படுமா? இப்போ சிக்கலான கேள்வி. அவங்க அதான் எதிர்பார்க்குறாங்க. இதில் ஒரு 8 அமைச்சர்கள் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. இல்லை 5 கொடுப்பான்னு முன்னாடி ஏதாவது சொன்னாங்களா? 8 கொடுப்பாங்களா? 1 கொடுத்தா கூட பிரச்சனை தான். 5 யார் ஆக போகிறாங்கங்கிறது இருக்குது. 2வது இது ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க் ஆக்சுவலாக. என்னன்னா 5 பேர் அமைச்சர் 5 பேர்னா இதுக்கு பின்னாடி 5 பேர் இருக்காங்களே சார், தங்கமணி, வேலுமணி அவங்களாமா? 15 பேர் இருக்கட்டும். ஆனால் என்னன்னா யாருக்காவது உள்ள இந்த கட்சிக்கு சேர்த்துட்டா நம்ம தாவேக்கு ஆங்கிள்னு பார்ப்போம். நீங்கள் என்னென்னலாம் சொல்லி வந்தீங்க, மாற்றம்,
தூய சக்தியெல்லாம் சொன்னீங்க. ஆமா. ஸோ இப்போ தூய சக்தி வந்து கலப்பட சக்தி ஆகிடும் ஆக்சுவலாக. அதனால அவர் என்ன அளவு யோசிப்பாருன்னு தெரில. ஆனால் அவர் அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி தெரில. எப்படியாவது கட்சியை காப்பாற்றணும், எங்கேயாவது ஒரு தெருவில் இங்கே தான் கட்சி ஆஃபீஸ் இருக்குது, எங்கிட்ட 2 எம்எல்ஏக்குன்னா வாங்கினா அது கூட சோஃபாவோட போயிடுவார்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவருடைய நிலமை அப்படி தான் இருக்குது அதுக்கிட்ட. பட் இங்கே நீங்கள் போய் அக்செப்ட் பண்ணிட்டாலே, ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் போய் கொடுத்துருக்காரு, தகுதி நீக்கிறது கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ அதை வந்து சபாநாயகர் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். 15 நாளுக்குள்ளே பண்ணோம். ஆனால் அது முடிந்த அளவுக்கு இவங்க நினைக்கிறத பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு நம்பர்ஸ் இல்லைங்கிறதுனால அது முடிஞ்ச அளவுக்கு இழுத்தடிப்பாங்க எப்படி இருந்தாலும். இப்போ அப்படி இழுத்தடிச்சிட்டே இருந்தாலே இவங்களுடைய அமைச்சர் ஆகிறதுக்கான தாமதமும் ஏற்படும். ஸோ இப்போ அவர் என்ன ஒரு முடிவு எடுக்கல, இவங்க சேர்த்துக்கிறதா வேணாமாங்கிறது வந்து சபாநாயகர் எடுத்த முடிவுக்கு அப்புறமா தான் இவங்களை அமைச்சர் சேர்த்துக்க முடியும். அதுதான் இழுத்தடிப்பாங்க, கண்டிப்பாக இழுத்தடிப்பாங்க. ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க. ஒருவேளை இல்லை நாங்கள் சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டா கூட எடப்பாடி சும்மா இருக்க மாட்டார். அவர் தகுதி எது கொடுப்பாரு. அப்புறம் நீதிமன்றத்துக்கு போவோம். அது பெரிய கட்சி தாவல் தடை சட்டம் வந்து அவங்க மேல போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, 2/3 அவங்களுக்கு இருந்ததுன்னா, அவங்க ஆரம்பத்தில் சொன்னது 30 எம்எல்ஏன்னு சொன்னாங்க. அது போல போய் 36 அந்த மாதிரிலாம் போயிருந்ததுன்னா அப்போ அவங்க ஒரு அப்பண்ணன் எடுக்கிறாங்க, எடப்பாடி ரொம்ப வீக்காக இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் நேற்று கேசி வீரமணி வந்து எனக்கு எடப்பாடி தான் எல்லாம் தலைவருங்கிறாங்க. வேலுமணியே அப்படிதான் சொல்றாரு, பொய்ச் செயலாளர் எங்களுக்கு எடப்பாடி தாங்கிறாரு. ஸோ இப்போ அவங்களுக்கு நோக்கம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. எப்படியாவது தாவேக்காவுடைய ஆதரவை பெறணும், அமைச்சர் ஆகணும். அப்படி இல்லைனாலும் ஆளுங்கட்சியோட ஆதரவோட நம்ம லோக்கலில் அவங்க தொகுதியில் அரசியல் பண்ணுங்கிறது அவன் நோக்கம். இதுக்காக என்னென்ன வழிகள்லாம் செய்யணுமோன்னு யோசிக்கிறாங்க. இப்போ இதில் என்ன, அவங்க வந்து சரி இவங்க அவ்வளோ எதிர்ப்பு கொடுத்த உடனே ஏதோ காரணம்லாம் சொன்னாங்க, நீங்கள் எப்படி திமுகவோடலாம் கூட்டணி போடலாம் அப்படின்லாம். ஒரு கட்டத்தில் வந்து எடப்பாடி நம்ம சொன்னதை கேட்க மாட்டார், அவர் வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருக்கார், முடிவு பின்வாங்க மாட்டார்னு தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அவரை ஒதுக்கிட்டு இந்த மாதிரியான தீர்மானம் கொண்டு வராங்க, எல்லாம் பேசுகிறாங்க. நாளைக்கு திரும்ப இதே அப்படியே இஷ்யூவை இழுத்துட்டு போணுச்சுன்னா நமக்கு பாதிக்கப்படுமேங்கிறது இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் உங்களுக்கு கட்சியோட தலைமை எடுக்கிற முடிவு தான் பெரிய இடத்துல சிவசேனாவில் நம்ம பார்த்துருக்கோம் அதுலேயே. ஸோ அதனால் வந்து எல்லா நீதிமன்றங்களையுமே கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதுங்களுக்கு தான் பெரும்பாலும் சாதகமான தீர்ப்பாக தான் வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது இவங்கெல்லாம் சார் கட்சி அப்படின்னா வந்து நிர்வாகிகளையும் சேர்த்து தானே. அப்ப கட்சி நிர்வாகிகள் இந்த வேலுமணி பக்கம் இருக்காங்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் இருக்காங்களா? நிர்வாகிகள் யாரை பொதுக்குழு கூட்டினாதான் நமக்கு தெரியும். ஸோ பொதுக்குழுவை கூட்டி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக எடப்பாடி தான் பொதுக்குழுவை கூட்டணும். ஒருவேளை அவங்க கூட்டினாங்கன்னா அது போட்டி பொதுக்குழுன்னு அந்த முதல் வார்த்தையிலே அடிபட்டு போயிடும். போட்டி பொதுக்குழுங்கிறனாலே கட்சிக்கு தலைமைக்கு எதிரான போர்க்கொடி அப்படிங்கும் போது அதில் அந்த அளவுக்கு நம்பர்ஸ் காமிக்க முடியாது. அதை வந்து அவங்களால அந்த அளவுக்கு கொண்டு போக முடியாது. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் முடிவெடுத்து இவர்களை கட்சியை விட்டு நீக்கினது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக வேறு ஏதாவது கட்சி தலைவர் தானே கொஞ்சம் பார்க்கலாம், யோசிச்சு பார்க்கலாம், சபாநாயகர் முடிவு எடுக்கட்டும், முடிவெடுத்து சொன்ன பிறகு அப்புறம் அதெல்லாம் பார்க்கலான்னு யாராவது சொல்லுவாங்க. பட் ஆனால் அவர் அதுக்கெல்லாம் இல்லை, உடனடியாக அன்றைக்கி சாயந்தரம் 26 மாவட்ட செயலர்களை தூக்கி நீக்கினார். இது வந்து ரொம்ப ரிஸ்கான விஷயம். ஜெயலலிதா அவர்களே செய்வாங்களான்னு நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இது ரொம்ப பிரில்லியண்டான விஷயம். ஒரு 2 மாவட்ட செயலர் தூக்குறதுலாம் பெரிய விஷயம். இப்போ நீங்கள் வைகோ வந்து திமுக விட்டு வெளில போகிறாரு. இப்போ கலைஞர் பல நேரம் யோசிச்சார், எப்படி என்னென்ன எடுக்க முடியும் கட்சிக்கு எதிராக. அவங்க வந்து வைகோவை பற்றி 2-3 முரசொலியில் கடிதம்லாம் எழுதினார். ரொம்ப நாளுக்கு அப்புறமா தான் அவங்களுடைய மாவட்ட செயலர் ஆதரவுலாம் வெளில அனுப்புனாங்க. ஸோ இன்னைக்கு ஒரே 4 பக்கம் அறிக்கையில டக்கு 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 26 மாவட்ட செயலர் புது மாவட்ட செயலர் நியமிச்சாங்க. ஆக்சுவலா நீங்க மாவட்ட செயலர்களே முக்கியமான பெரிய கைகள்லாம் இது கைகள் தான். இந்த 26 மாவட்ட செயலர்கள் கிட்டத்தட்ட 25 பேர் 24 பேர் எம்எல்ஏ இருக்காங்க, ரொம்ப ஹை போஸ்ட்ல இருக்காங்க எல்லாரும். தொண்டாமுத்தூர்னாலே வேலுமணி தான், அவரு தான் மாவட்ட செயலர். அவரை தூக்கி நீக்கினதுன்னா இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். அப்போ ரொம்ப உறுதியாக இருக்கிற எடப்பாடி அப்படின்னா பரவாயில்ல, என்ன விஷயம் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையோட வச்சுக்கலாம் எப்படி இருந்தாலும். ஆனால் இந்த முடிவு எடுக்கிறாருல அதுதான் பெரிய விஷயம். இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படின்னால தான் அந்த கேசி வீரமணி திரும்ப வர்றாரு. இல்லை எங்களுக்கு எடப்பாடி தான் தலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து கம்ப்ளீட்டாக களைச்சி போட்டாச்சு. விசில் அடித்து எல்லாருமே வந்து மாற்றி அந்த அரசியல் சூழலை மாற்றிட்டாங்க. இப்போ திருப்பி நீங்கள் உடஞ்சி போனதை வந்து திருப்பி அடுக்கணும்னா அதுக்கு வலுவான ஒரு தலைவர் வேணும். நிச்சயமாக அதிமுகவில் வந்து வேற எடப்பாடி விட்டால் ஒரு வழியே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச போது சரி வேலுமணி பேசலாம், சண்முகம் பேசலாம், விஜயபாஸ்கர் பேசலாம், எல்லாரும் பேசலாம். ஆனால் யார் தலைவர்? இப்போ அதுக்குள்ளே அவங்களால ஒரு முடிவு வர முடியாது. இப்போ பெரிய சிக்கல்லாம் இருக்குது. ஸோ இப்போ யாராவது ஒருத்தங்களை தலைவராக தாம் அக்செப்ட் பண்ணிட்டு தமிழ்நாடு முழுக்க போய் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது எடப்பாடி, விஜய், உதயநிதி ஸ்டாலினுக்கு இணையாக போட்டி போகிற அளவுக்கு ஒரு பிரபலமான முகமாக இருந்தால் கண்டிப்பாக கண்ணை முட்டு போகலாம்.
அது மாதிரி ஒரு ஆளே உருவாகவே இல்லையே. ஸோ ரெண்டாவது நீங்கள் எல்லாம் சரி ரைட்டு, இங்கே இவ்வளோ கழகங்கள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு வந்து அமைச்சர் போஸ்ட்லாம் நம்மளுக்கு காத்திருக்கு அப்படின்னா இங்கே ஓடி போனால் அங்கே அக்செப்ட் பண்ணி வாங்கன்னு ஆற தழுவத்துக்கு ரெடியாக இருக்கணும்ல அவங்க ஏன் யோசிக்கிறாங்க? டிவிக்கேல சொல்றீங்க. ஆமா, அவங்க ரொம்ப சிவி சண்முகம் தரப்பு போயிட்டு விஜய் அவர்கள் வந்து பார்த்து தானே வந்தாரு. அவரு எதுக்காக பார்த்தாருன்னா அடுத்த நாள் வந்து வாக்கெடுப்பு இருக்கு. ஸோ அதனால நமக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் போய் பார்த்து விசாரிச்சு வந்தாரு. அது நேரடியாக ஒரு கேட்கலனாலும் ஓரளவுக்கு வந்து நான் ஒரு சொன்னேன். இதுலயே ரொம்ப எல்லாரும் பெல்ட் ஆகி ஆஹா இப்படி ஒரு அமைச்சர், இப்படி ஒரு நமக்கு முதலமைச்சர் கிடைச்சிருக்காருன்ட்டு வைகோல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டிஷியன். அவங்க வீட்டுக்கு யாருமே இதுவரை முதலமைச்சர் வந்ததே இல்ல. மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு. அரசியல் ரொம்ப கொடுமை இல்ல. சில வைகோ போல ஒரு பெரிய அரசியல்வாதி அவர் வந்து எங்கேயுமே போனல, எத்தனையோ கூட்டணி மாறி இருக்காரு. அவர் தான் போய் பாய்ஸ்கான்ல போய் நின்று சீட் வாங்கிட்டு வந்திருக்காரு வழியா. அவர் வீட்டுக்கு யாருமே வரலங்கிறது நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பட் எப்படி இருக்கும் அவருக்கு? சரி, ஒரு நம்ம வீட்டுக்கு முதல்வரே வராருன்னா அவருக்கு மனத்தளவில் ஒரு பெரிய சாஃப்ட் கார்னர் உருவாயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ உடனே அவங்க நடுநிலை, அவங்க எம்எல்ஏஸ் யாரும் வரல. ஸோ இப்போ பாருங்க, பாஜகவும் வரல, பாமக அன்புமணி போய் பார்த்து வந்ததுனால அவங்களும் நடுநிலைமை. ஸோ இப்படி எல்லாரும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு, ஸோ அப்போ அது நமக்கு நல்லா தெரியுது என்னன்னா அடுத்த நாள் ஓட்டெடுப்பு, அதில் நம்ம ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக நேரடியாக அவங்ககிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணலனாலும் இந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் ஒரு கிரியேட் பண்ணி அவங்களுடைய அவங்களுக்கு நம்ம சாதகமாக ஆக்கி விட்டார். பட் ஏன் அவர் எடப்பாடியை பார்க்கல? அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அவருடைய பிறந்த நாள் வேற அன்னைக்கு இருந்துச்சு. முதல் நாள் என்ன சொன்னாங்கன்னா இன்னைக்கு போனா இருக்காது, நான் அடுத்த நாள் பிறந்த நாள், அதனால எடப்பாடி பிறந்த நாள் அன்னைக்கு பார்ப்பாரு அப்படின்னு. ஆனா அவர் பிறந்த நாள் அன்னைக்கு அவர் போய் பார்க்கல. அது இல்லாம காலையில போய் முதல் வேலையா சிவி சண்முகம் குரூப்பை போய் பார்த்தாரு. ஸோ அப்போ நான் ரொம்ப கிளியரா இருக்கேன், எனக்கு யாரு எனக்கெல்லாம் ஆதரவு பண்றாங்களோ அவங்கள நான் சரி. அவருடைய எண்ணம் இப்படி மாறி இருக்குமோ? தாவே காட்சி வந்து எப்படி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக ஆதரவோட முதலமைச்சர் ஆக போறாரு அப்படின்னு செய்தி வந்த உடனே நம்ம ஏன் இவரை போய் பார்க்கணும், நமக்கு எதிராக இருக்கக்கூடியவர் தானே அப்படின்றதுலயும் இருக்கலாம். அப்படி நினைச்சிருக்கலாம். ஆனா நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, நிச்சயமா விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு மிகப்பெரிய பனிப்போர் இருந்துட்டு தான் இருக்கு. அது வந்து ஒரு 1.5 வருஷமா இருந்திருக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவங்க கூட்டணி பேசினதும் சரி, இவர் ஏதாவது 90 சீட் கேட்டிருக்காரு, 2.5 வருஷம் நான் சிஎம்மா இருக்கணும்னு கேட்டதுக்கு அவர் மறுத்திருக்கிறாரு. ஏதோ ஒரு விஷயம் 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்குது. அதனால தான் வந்து பல பேர் அதிமுக ஏன் திரும்ப பாஜக கூட்டணி போகுதுன்னு சொல்லும் போது அவசரமாக அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அது வரைக்கும் விஜய் வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு விஜய்க்கான கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதுல ஏதோ ஒரு அப்செட் ஆகி தான் எடப்பாடி வந்து போனா போகுது, நம்ம இங்க போய் விஜய்கிட்ட போய் நிக்கிறது போல நம்ம பாஜகவே போய் நிக்கலாம் அப்படிங்கிற முடிவு ரொம்ப எவ்வளவு கஷ்டமான முடிவு பாருங்களா. இது தாவேக்கா விஜய்கிட்டே போவானா, அதுக்கு பாஜக கிட்டே போகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காருன்னா அப்ப எவ்வளவு பெரிய அப்செட்ல இருந்திருப்பாரு. ஸோ இப்போ அது ஏதோ ஒரு காயப்பட்டிருக்காரு எடப்பாடி. ஸோ இந்த தரப்புக்கும் வந்து அவர் மேல ஒரு அதிருப்தி. ஒரு தடவை வந்து எடப்பாடி கூட எல்லாம் யார் கூட்டணி போடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆதவ ஒரிஜினா பேசி பெரிய வைரல் ஆயிடுச்சு. ஆமா, அது தொடர்ந்து அவங்க வந்து எடப்பாடி மேல ஏதோ ஒரு அதிருப்தி இருந்துட்டே இருக்குது. ரெண்டாவது பிரச்சாரத்துல வந்து மற்றும் பலர் அப்படின்னு ஒன்று சொல்றாரு. ஸோ இது வந்து வேற எந்த கட்சி இது மாரி காயப்படுத்துனே கிடையாது. நீங்க திமுக பத்தி பேசுறீங்க, பாஜக பத்தி பேசுறீங்க, எல்லாரையும் பத்தி பேசிட்டு அதிமுக மட்டும் மற்றும் பலர்னு சொல்லும்போது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தனியா ஒதுக்கிட்டாரு. ஸோ இப்போ அதனால விஜய்க்கு வந்து நிஜமான இன்னைக்கு அரசியல் எதிரின்னா 2 பேர், ஒன்று எடப்பாடி, உதயநிதி ஸ்டாலின். 2 பேரை பற்றியும் அவர் வெளிப்படையாக பேச மாட்டாரு. சட்டமன்றத்தில் இவ்வளோ தூரம் உதயநிதி பேசின பிறகும் அவர் பதில் எதுவும் சொல்லலை. அவர் பதில் இல்லாமல் ஸ்டாலின் தான் சொல்கிறார். ஸோ அதனால 2 எதிரிகளில் வந்து தான் அவர் எதிரியாக வந்து விஜய் தன் நினைக்கிறார். ஸோ இப்போ எடப்பாடி வந்து இன்றைக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கும் ஒரு சேலஞ்ச் பண்ணுறாருல்ல, அதுவே பெரிய விஷயம். நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பலவீனங்களை பார்க்கணும், எவ்வளோ பிரச்சனைகள், கூட்டணி கட்சியிலே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல. பாஜக காரங்களே என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் விசிலுக்கு தான் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கூட இருக்க இப்ப பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் 45 இடத்துல சீட்ல ஜெயிச்ச இடத்துல வேலுமணிலாம் அவங்க தொகுதியில மட்டும் ஜெயிச்சு வந்துட்டாங்க. இப்போ யாருமே வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை ஆக்சுவலா. ஸோ இந்த அளவுக்கு வெற்றி கிடைச்சதே தமிழ்நாட்டில் அது எடப்பாடி அவருடைய எஃபோர்ட்டுக்காக தான் முடியும். வேற எதுவும் பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு அலை அடிக்குதுங்க இல்லைங்க திமுக மேல உள்ள ஆன்டி இன்கம்பன்சினால நான் அதிமுக போட்டேன்னு யாரும் ஒருத்தர் கூட சொல்லலை. எல்லாம் விசிலுக்கு தான் போட்டிருக்காங்க. திமுக பிடிக்கலிங்க அதுக்கான விசிலுக்கு போட்டாங்க சொல்றாங்க. திமுக பிடிக்கிற ரெட்டாலைக்கு போட்டு யாரும் சொல்லவே இல்லை. ஸோ அவ்வளோ கிட்டத்தட்ட அது வந்து விஜய் சொல்ற மாதிரி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி உருவாகிடுச்சு. இப்போ அங்க குறுக்க பூந்து இல்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் முதல்வராக வந்தா நிறைய விஷயம் செய்வேன்னு சொல்லி ஒரு கணிசமான பகுதி வாங்கினார்ல. ஸோ அதனால அது எடப்பாடிக்கு தான் அது ஒரு பெரிய இதுதான். ஸோ இன்னைய அளவில் வந்து எடப்பாடிக்கு சர்க்கிளாக இருந்தாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கையோட போறாரு. ஸோ இப்போ இதனால இந்த எதிர்ப்பு கோஷியெல்லாம் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும்லாம் தெரியாது. ஒருவேளை அவங்க தாவேக பக்கம் பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க சேஃப்.
அது போக முடியுமா, அதை வந்து விஜய் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது பிரச்சனை இருக்குது. ஒரு 25 பேர் அங்கே போய் சேர்னாங்கன்னா 25 மாவட்ட செயலர்கள் அப்படியே தாவேக்கா மாவட்ட செயலராக ஆயிடுவாங்க. இப்போ ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிற தாவேக்கா தொண்டர் என்ன நினைப்பான், இப்போ நீங்கள் மாற்றம் புதுசுன்னு சொல்லி தானே அந்த 25 தொகுதிகளில் மக்கள் வந்து எதுக்காக ஓட்டு போட்டாங்க விஜய்க்கு அப்படின்னால எல்லாருமே விஜய் ரசிகர்களா? இப்படிலாம் கிடையாது. இப்ப திமுக கூட்டணி மட்டும் நம்பி இருக்க முடியாதுல்ல, அவங்களுடைய ஆதரவு மட்டும் நம்பி இந்த 5 வருஷத்தை ஓட்ட முடியாது. அதனால எப்படியா இருந்தாலும் இந்த 26 பேரோ இல்ல 25 பேரோ இவங்க ஆதரவு தேவை அப்படின்ற நிலையில தானே அவங்க இருக்காங்க. ஆமா, அதனாலதான் அவர் வந்து யோசிக்கிறார் முடிவு எடுக்கிறதுக்கு. வேணா அது வந்து ஒரு ரிசர்வ்ல வச்சிருக்க மாதிரி அவங்க அப்படியே ரிசர்வ்லேயே இருந்துட்டு போட்டோம், எப்படி நமக்கு அகேன்ஸ்டா ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். தொகுதிக்கு சில விஷயங்கள் பண்ணணும்னா ஆளுங்கட்சியோட சப்போர்ட் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எதிராக போகவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் அங்கேயே அப்படியே இருங்க அப்படின்னு சொல்றது தான் விஜயோட டேக்காக இருக்கும். ஸோ பட் ஏன்னா இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எங்களுக்கு அதிகமான மினிஸ்டர்ஸ் வேணும், அது போனால் ஒன்றிய பதவி வேணும், அது வாரியம் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பட் அதெல்லாம் கொடுக்குற நிலைமைக்கு விஜய் கட்சியெலாம் இல்லை. சரி, அதை மீறி அவங்களால என்ன பண்ண முடியும்? சும்மா கேட்டுகிட்டே தான் இருக்க முடியும், வேறு எதுவும் இது பண்ண முடியாது. இல்லை கேட்டும் தரல அதனால் நாங்கள் பழையபடி போய் எடப்பாடி போய் ஆதரிக்க போகிறோம்னு சொல்ல முடியும், அதுவும் சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு வந்து அதிகாரம் வேணும், ஏதாவது ஒரு நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதாவது பெனிஃபிட் வேணும் இந்த ஆட்சியிலேருந்து. அதற்காக அவங்க வந்து மூவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனா இன்னொரு பக்கம் சார், இப்போ இந்த பாண்டிச்சேரியில வந்து எம்எல்ஏக்கள்லாம் ரெசார்ட்ல இருக்கும்போது சிவி சண்முகம் வந்து அவசர அவசரமா எம்பி ராஜினாமா, அந்த பதவியை ராஜினாமா செய்துட்டு அமித்ஷா அவர்களை சந்திச்சாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இல்ல சிபி ராதாகிருஷ்ணன் இவங்க 2 பேர்ல யாரையோ சந்திச்சாங்க அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகி இருந்தது. இந்த மாதிரியான செய்திகள் வந்து இவங்களை வந்து தாவேக்கா வந்து எடுத்துக்குமா, அதாவது கூட்டணியில? அது சந்தேகம் தான். ஆக்சுவலாக அது வந்து விசி சர்மா போயிட்டு டெல்லி போயிட்டு உடனடியாக ரிசைன் பண்ணிட்டு வந்தார். அதுக்கு வந்து இது எம்எல்ஏ ஆகிட்டாரு, அதனால அதுக்காகலாம் காரணம் சொன்னாங்க. ஆனால் எந்த அளவுக்கு இவர் போய் பாஜக தலைமையிடவே பேசியிருப்பாரு என்னங்கிறது தெரியாது. ஒருவேளை பாஜக கிட்ட பேசினா இங்கே அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் போட்டிருப்பாரு. ஸோ ஆனால் வந்து ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது, நிச்சயமாக இந்த விஷயத்தில் வந்து இந்த தரப்பும் வேலுமணி விசி சண்முகமும் எடப்பாடி தரப்பும் 2 தரப்புமே டெல்லியை கண்டிப்பாக தொடர்பு கொண்டிருப்பாங்க. ஸோ அங்கேயிருந்து சரியான சிக்கல் வந்திருக்காது. இதே தான் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் எபிசோட்லையும் நடந்தது. சசிகலா உள்ள வந்த பிறகு நான் கட்சி சேர்ந்துக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லும்போது இதே தான் நடந்தது. பாஜக தலையிடவே இல்லை. ஆனால் பாஜக வச்சுட்டு பூஜாரி காட்டினாங்க, இல்லைங்க அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்க அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா. ஆனால் பிஜேபி எதையுமே சப்போர்ட் பண்ணல கடைசி வரைக்கும். செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்க்க போனாரெல்லாம் அவங்க செய்திகளாக வந்து சொல்லி எதுவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ பாஜக வந்து அப்போ அவங்க ரசிச்சிட்டு இருந்தாங்க, அமைதியே வேடிக்கை பார்த்தாங்க, நடக்கிறது நடக்கட்டும், ஒருவேளை இந்த கட்சி உடைஞ்சு போய் பல பிரிவா இருந்தா நமக்கு சாதகமா இருக்கும்னு அவங்க நினைச்சாங்க. இவங்க பாஜக 3வது இடத்துக்கு வந்துடலாம் அப்ப கணக்கு, அந்த கணக்கு இப்ப தப்பு கணக்கு ஆயிடுச்சு. இப்ப எப்படி வர முடியும்? அப்பதான் தாவேகா வந்துருச்சு. இப்ப திரும்ப அதே மாதிரி கணக்கு போட்டு அதிமுக உடையிட்டோம், நம்ம பாத்துக்கலாம், நாம வந்துடலாம் அந்த இடத்துக்குள்ள வரலன்னு இல்ல, அது தாவேகா வந்துருச்சு உள்ள. ஸோ அது தாவேகா வர்றதெல்லாம் கூடவே அவர் இன்னொருத்தர் காங்கிரஸை இழுத்து ஒன்று உட்கார வச்சிருக்குது. இப்போ காங்கிரஸ் பலம் பெற்று இருக்கும்போது இது பிஜேபி அவங்களா வந்து அதை சொல்லுவாங்க ஷூட்டிங் அட் த ஃபீட்டுங்கிற மாதிரி, நம்ம கால் நம்மளாலே சுட்டுக்கிற மாதிரி. இது பிஜேபி பண்ண தவறு. ஆக்சுவலாக இவங்க போட்ட கணக்கு பாருங்க. பல பாஜக தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது என்டிஏ ஆட்சி, என்டிஏ ஆட்சி, என்டிஏவா ஆட்சி. அமித்ஷா அவர்கள் கூட இதை தான் அழுத்தமா சொன்னார். அப்புறம் வந்து நாங்கள் தான் எல்லாம், அடுத்தது நாங்கள் தான், அப்படி இப்படிலாம் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக சைலண்ட் பண்ணிட்டு தங்களை முன்னிலைப்படுத்துகிற மாதிரியான வேலைகள்லாம் நடந்தது. அதை அவங்க தொடர்ந்து அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அதிமுக தோற்று போயிட்டுனா ஒரு வேலை வந்து நாம் அந்த இடத்த அடையலான்னு. இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் இறங்கி வந்தே ஆகணும். இந்த சின்ன நீங்கள் பாஜக ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்தா தமிழ்நாட்டில் திமுக தாவேக காங்கிரஸ் இப்படி தான் போக ஒழிய 4வது இடத்தில் 5வது இடத்துக்கு தான் அதிமுக பாஜகலாம் போகும். ஸோ அதனால பாஜக வந்து 2 பிரச்சனைகளையும் தலையிட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ சிவி சண்முக தரப்புல இருந்து தாவேகாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் மதச்சார்பற்ற ஒரு ஆட்சியை தான் கொடுக்க போறாரு அப்படின்னு காங்கிரஸ், அதுக்கு தான் நாங்க ஆதரவு கொடுத்தோம் காங்கிரஸும் சொல்றாங்க, விசிகா இடதுசாரிகள் சொல்றாங்க. ஒருவேளை இவங்க வந்துட்டா இவங்க வெளியில போக வாய்ப்பு இருக்கா? என்ன மாதிரியான எதிர்ப்புகள் வரும்? இவங்க உள்ள வந்துட்டானா அதான் சொல்றேன், அதிகமான வாய்ப்பு வந்து இவங்களை உள்ள சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா ரவிக்குமார் அவர்கள் கூட நேற்று சொல்லியிருந்தேன், இந்த தவறை பண்ணிடாதீங்க. நிச்சயமா அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா அதே சமயத்துல வந்த இதை ஏன் வேணான்னு சொல்லுவானே அப்படிங்கிறதுக்காக அவங்களை ரிசர்வ்லேயே வச்சிருப்பாங்க. நீங்க உள்ள வந்து அமைச்சரை தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, நீங்க வந்து ஆளுங்கட்சியோட ஆசீர்வாதம் பெற்ற எம்எல்ஏ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, மறைமுகமாக நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். இப்போ அதுக்கான அவங்களுக்கு தேவை இருக்கு, ஏராளமா செலவு பண்ணி வந்திருக்காங்க. அவங்க அந்தந்த தொகுதியில தான் வந்திருக்காங்க. இப்போ எல்லாம் அவங்கவுங்க தொகுதியை மட்டும் பார்த்து வந்திருக்காங்க. ஸோ இப்போ அதுக்கான வேலைகள் தொகுதிகள்லாம் அதை செய்து கொடுத்தாலே போதும். ஸோ குறைந்தபட்ச டிமாண்ட் அவங்க வந்து நிபந்தனை அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள நிபந்தனைகள்லாம் இருக்கும். பட் இது வந்து இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து தாவேகா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, கட்சியோட ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ஆதரவு நமக்கு இருக்குதா? இப்போ வன்னியரசு யோசிப்பார்ல,
இப்போ என் தொகுதிக்கு விழுப்புரம் தொகுதிக்கு எனக்கு நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களான்னு அவர் யோசிப்பார். நீங்கள் அவங்க வந்து சத்தம் போடாமல் நாங்கள் சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டுறாங்க, நீங்கள் கேட்க மாட்டேறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு பாஜக எதிராக நீ குரல் கொடுக்கணும், நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னு நினச்சி இவங்க ஒதுக்கலாம். நீங்கள் 2 பேருமே ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 2 ஆதரவுல ரொம்ப கம்ஃபர்டபுளான ஆதரவு யாருக்கு கிடைக்குன்னா இந்த குரூப்ல இருந்து கிடைக்கும். ஏன்னா இவங்க தான் நிபந்தனையற்ற ஆதரவு, நீங்கள் என்ன சொன்னாலும் செஞ்சுக்கிறோன்னு சொல்கிற குரூப் இதுதான். இந்த குரூப் வந்து நாங்கள் வந்து எதுக்காக ஆதரவு கொடுக்குறோம்னா இந்த கவர்மெண்ட் போயிடக்கூடாது, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல அவங்களும் சொல்லும் போது நிபந்தனையற்ற ஆதரவு தான் சொல்றாங்க. மறைமுகமான ஆதரவு மறைமுகமான நிபந்தனை இதுதான். நீங்க நிபந்தனை என்னன்னா பெரிய கஷ்டமான நிபந்தனை என்னன்னா இது வந்து நாங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த அரசு மேலாம் ரொம்ப இஷ்டம்லாம் இல்லை, இந்த அரசு போயிடக்கூடாது, இதுக்கு வந்து இந்த அரசு நீடிக்கணும், பாஜக உள்ள வந்துடக்கூடாது. இதுதானே பெரிய மறைமுகமான நிபந்தனையே இதுதான். நாங்க சொல்ற எங்களுக்கு மீறி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா நாங்க வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னா அது ஒரு த்ரெட்னிங் கழுத்து தலைக்கு மேலே ஒரு கை தொங்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் இந்த தரப்புக்கும் அந்த தரப்புக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசமே என்னென்னா இந்த தரப்பு எதையுமே அவங்க கண்டிஷனே இல்லை, எங்களை சேர்த்துங்க மினிஸ்டர் ஆகணும்னா சொல்கிறாங்க. இவங்க நாங்கள் ஆட்சிக்குள்ளெலாம் வரமாட்டோம், ஆனால் நாங்கள் ஆட்சியோட அழகாக நாங்கள் வச்சுருப்போம் அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம் தான். ரொம்ப அவங்களுக்கு வந்து தாவேக்கா போன்ற ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் புதிய கட்சிக்கு இதெல்லாம் பெரிய தலைவலி தான். ஆனால் வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க ஒவ்வொரு நாளும் அதிருப்தி வந்துட்டு தான் இருக்கும். சும்மா சோஷியல் மீடியாவில் போயிட்டு அவர் சாப்பாடு எடுத்து வந்தார், சாம்பார் எடுத்து வந்தார், எடுத்து வச்சு சாப்பிட்டாரு, மத்தியானம் சாப்பிட்டு காலையில் சாயந்தரம் பேக் எடுத்துகிட்டு போனார்னா அதெல்லாம் அவங்க ரசிப்பாங்க. பட் மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா மக்களுக்கு என் கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. திடீர்னு பாருங்கள் பஸ்ஸெல்லாம் வந்து பஸ் சர்வீஸ் எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஒரு நாள் நல்லா வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம்னா கிளம்பாக்கத்துலேருந்து போகிற பஸ்ஸஸ்லாம் கவுண்டிங் அதிகமாக இருக்குது. ஆனால் வீக்கெண்டு ஊருக்கு போவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து அங்கே போக்குவரத்துறை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம். விழானா திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படின்னா சரி ஸ்பெஷல் பஸ் விடு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். இப்போ யாராவது போய் இவங்களுக்கு எடுத்து சொல்லணும், சொன்னால் தான் நடக்கும். ஒவ்வொரு தடவையும் தீபாவளி, பொங்கல், பிள்ளையார் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை எப்போல்லாம் லாங் வீக் இருந்துச்சுனோ ஒரு எக்ஸ்ட்ரா 20,000 பஸ் விடுவாங்க. கிளம்பாக்கம் கோயம்பேட்டில் சேர்த்து 20,000 பஸ் விடுறாங்க. ஸோ இதை யாராவது ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அது நடக்குதா, தொடர்ந்து நடக்குதான்னா அது நடக்கலை, இனிமேல் நடக்குமான்னு தெரியல. அது என்னன்னா அது தொடர்ந்து நடக்கணும். இப்போ நீங்கள் மழையாக வரப்போகுது, மழை இவங்க என்ன பண்ணாங்கன்னா மழை இந்த பக்கம் தண்ணி வந்து நிற்கும், இந்த பக்கம் தண்ணி நடுவில் மோட்டரை வச்சு ஓட்டி பம்ப் பண்ணி தண்ணியை விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஆளுகள் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆளுங்களே இல்லை, இப்போ மழை வந்து தண்ணி நின்றுட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது, ஸோ அங்கெல்லாம் எங்கே புஷ் பண்ணணும். இதை வந்து கவர்மெண்ட்டாக பண்ண முடியாது, இதுக்குன்னு தனியாக அந்தந்த பகுதியோட கட்சி ஆட்களே சேர்ந்து இதெல்லாம் சில ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிபடுறது கொஞ்சம் காலம் ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் நிறைய சொதப்புவாங்க, நிறைய இஷ்யூ இருக்கும். ரெண்டாவது அவங்க சொல்ல எதிர்க்கிறதுக்கு திமுக ரெடியாக இருக்குது. அவங்களும் இப்போ கிளம்ப இறங்கிட்டாங்க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எல்லாரும் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருக்காப்பான்ட்டாரு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, நிச்சயமாக நடக்க போகுது. பட் இதில் என்னென்னா எல்லாரும் வந்து அதிமுக டார்கெட் பண்ணுவாங்க, பலவீனமாக இருப்பாங்க. எனக்கு என்னமோ அது ரொம்ப பலவீனமாகலாம் தெரியல. அவருடைய மூவ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுக்கிறாரு. அவர் என்ன சொன்னார், இதை ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாருன்னு நினைக்கிறேன் எடப்பாடி. இதை க்ளீன் அப் இதான். நீங்கள் நேரடியாக தோற்று போனவங்களாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் ஏன் உங்கள் தொகுதியில் மட்டும் ஜெயிச்சிங்க, நீங்கள் ஏன் மற்ற தொகுதிக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணல, நீங்கள் ஏன் சொல்கிறது கேட்கலன்னா பேசி அவங்கன்னா அவங்க கோச்சிட்டு போவாங்க. இப்போ அவங்களே ஒரு முடிவு எடுத்து வெளில போயிட்டாங்க. இவராக வந்து நவுத்துறதுக்கு பதிலாக அவங்களே முடிவு எடுத்து வெளில போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய மூவ்மெண்ட்னால தான் இவர் வந்து இதை விட்டு நிற்கிருக்காரு, கட்சியை விட்டு நிற்கல, ஆனால் பதவியிலேருந்து எடுத்துட்டாரு. இப்போ அந்த இடத்துல பதவிக்கு புதிய ஆட்கள்லாம் கொண்டு வர்றாரு. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எந்த அளவுக்கு கிளிக் ஆகாம தெரியாது, பட் ஒரு வேலை செய்கிறாருல, ஸோ அது ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம. அது கரெக்ட் மூவ். ஆமாம், நல்ல மூவ் தான். இப்போ நீங்க சொன்ன மாதிரியே சட்டமன்றத்துல பெரும் எதிர்ப்பலை வந்து எதிர்க்கட்சிகள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்க புதுமையான ஆட்சி கொடுப்பீங்கன்னு பார்த்தா புஷ்பா பட ஆட்சி தான் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோஃபாவை மையப்படுத்தி சொல்லியிருந்தாரு. அந்த சோஃபா பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, எல்லாம் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த புஷ்பா படம் பார்க்கல, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இந்த படத்தை பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி என்னமோ அதுல சோஃபாவுக்குள்ள ஏதோ இருக்கு. ஆனா அந்த சோஃபா ஏன் வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் போகுது. ரெண்டாவது சரி இல்லைங்க, இப்போ முன்னெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் முதல்வர் அந்த காலத்தில் ஜெயலலிதா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்கன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்க உட்கார தனியாக சேர் வரும், அதனால பெரிய சேராக போட்டு எழுதுருவாங்க. அது எவ்வளோ பெரிய பிரைம் மினிஸ்டரே கலந்துக்கிற ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு ரெடி பண்ண ஒரு சேரை முதல்ல வரும். அந்த சேரை பார்த்தோன்னே அவங்க கட்சிக்காரெல்லாம் எழுதிச்சு நிடுவாங்க. அந்த சேர் வந்த பிறகு ஒரு 10-15 நிமிஷத்தில் சிஎம் வருவாங்க. ஸோ அந்த சேரில் தான் உட்காருவாங்க, வேறு யாரும் திரும்பி பார்க்க முடியாது. அது கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் வழக்கமான சேர் மாதிரி, இது கொஞ்சம் ஹைட்டோட கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ரீசனபிள் தான், அவங்களுக்கு பிடிச்சிருக்குது பண்ணுறாங்க, அவங்ககிட்ட அதிகாரம் இருந்தது, முதல்வராக இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஸோ அது போல் இவரு ஒரு சேர் எடுத்து போட்டிருந்தா கூட ஓகே ஜெயலலிதா வாடின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இவர் ஒரு சோஃபாவாக கட்சி ஆஃபீஸ்க்கு போயிருக்குது, அது யார் அனுப்புனாங்கன்னு தெரியாது, அதுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு தெரியாது, அதெல்லாம் ரைட். பட் அந்த
சரி சோஃபா போட்டாச்சு, இவர் வந்தார்ல, இவர் அந்த சோஃபாவில் உட்காந்து ஃபோட்டோவாவது எடுத்தாங்களா? அதுவும் இல்லை. அந்த சோஃபாவே வரல. இவங்க இவ்வளோ பேர் போனாங்களா, இவர் மாடிப்படி ஏறி போகிறாரு, அங்கே போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க ஒழிய அந்த சோஃபாவை கண்ணில் காட்டுங்கப்பான்னா அதை காட்ட மாட்டுறாங்க. ஸோ இப்போ என்னமோ ஒரு மர்மம் இருக்குது. அதை கரெக்டாக பிடிச்சிட்டாரு உதயநிதி, கரெக்டாக பிடிச்சி போயிடாரு. அது உதயநிதியோட ஸ்பீச் வந்து ரொம்ப உண்மையிலேயே பிரமாதமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் அன்றைக்கி மூணு பேரோட ஸ்பீச்சு ஆளுங்கட்சியோட யார் பேசுனது எடுபடவே இல்லை. 3 பேர் உதயநிதி பேசினது, ஆமாம் பிரேமலதா அவர்கள் பேசினது, எடப்பாடி வந்து கொஞ்சம் உருக்கமாக பேசினார். அவர் கட்சி பிரச்சனையை பேசினார், என்னை எதிர்த்து எல்லாம் போகிறாங்க, அது ரொம்ப கொஞ்சம் உருக்கமாக ஒரு இதாக இருந்துச்சு. பிரேமலதா கரெக்டாக பாயிண்டடாக அவங்க சொன்னாங்க. உதயநிதி அடித்தது 6 ஆக்சுவலாக, அது அடித்து அவருக்கு பதிலே சொல்ல முடியல. இது நீங்கள் இவ்வளோ டீம் இருந்தது, இன்றைக்கி நமக்கு எல்லாமே தெரியும். விஜயை வந்து அவருடைய ஒவ்வொரு மூவும் அவர் எங்கே போய் பேசினதும் எல்லாம் ஸ்கிரிப்டட், எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அதை நம்ம பல இதில் பார்த்துருக்கோம், பிரச்சாரத்தில் நம்ம கண்கூட பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவராக இருக்கும்போதே இவ்வளோ சப்போர்ட்டிவாக டீம் இருந்தது. ஆனால் ஆட்சி வந்து முதல்வர் ஆனதுக்கப்புறம் அவர் முதல்வராக சட்டமன்றத்தில் இருக்கும்போது இவ்வளோ பேர் 4 பேர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம சரியாக எழுதி தரணுங்கிற மாதிரி ஏன் அந்த டீம் இல்லை, ஏன் அந்த இடத்துல அவங்க கோட்டை விட்டாங்க? ஆனா அது இப்படியும் பார்க்கலாம்ல சார். என்னன்னா அன்னைக்கு வாக்கெடுப்பு நடக்குது, நம்ம வந்து யாருக்கும் ஒரு பதிலடி கொடுக்க வேணாம், அமைதியா வந்து கவனிச்சுட்டு வருவோம், அதற்கடுத்து சட்டமன்ற கூடும்போது பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு கணக்குல இருக்கலாமா? இல்ல, சில பேர் இது வந்து ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. முதல்ல வாக்கெடுப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே சில முதல்வராக இருந்தால் ஒரு பெரிய லெக்சரே கொடுப்பாங்க. நான் எதனால அந்த கஷ்டப்பட்டு இந்த அரசு அமைச்சிருக்கோம், எங்களுக்கு மைனாரிட்டி இல்லை தான், நான் வந்து ஒத்த சிந்தனை உள்ளவர்கள்லாம் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கோம், திறந்த மனதும் இருக்கோம்லாம் ஒரு பெரிய ஸ்பீச் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்பீச் அன்றைக்கும் நம்ம விஜய்கிட்ட வந்து எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வந்து ஆரம்பமே நம்ம நிறையா பேசிட்டோன்னா 4 பேர் சரியாக புரியாமல் போயிடுமோங்கிறதாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரே லைனில் நேரடியாக விவாதத்துக்கு வந்துட்டார். அது ஓகே. பட் ஒரு இந்த தீர்மானம்லாம் வெற்றி பெற்று வந்த பிறகு நிச்சயமாக முதல்வர் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அந்த நன்றி சொல்லும்போது ரொம்ப டீட்டெயிலாக என்னுடைய அரசு எதன் காரணமாக நாங்கள் இப்படி ஒரு மைனாரிட்டி இல்லைனாலும் நாங்கள் எங்கள் மாதிரி ஒத்த சிந்தனை உள்ளவர்களாம் சேர்ந்து ஏன் ஆட்சி அமைச்சிருக்கோம், நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு ஒரு கிளியர் கட்டான ஒரு ரோட் மேப்பை கொடுக்கணும். நீங்கள் இது மாதிரி ஒரு மைனாரிட்டி கிடைக்காம தடுமாறின கவர்மெண்ட்டு இதே மாதிரி வாக்கெடுப்பு நடந்து அவங்க அந்த சம்மந்தப்பட்டவங்க பேசின ஸ்பீச் எல்லாமே எடுத்து பாருங்க, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். வாஜ்பாய் 98ல் வாஜ்பாய் பேசின ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அது தோற்று போய் அவர் தோற்று போனதுக்கு அவ்வளோ பிரமாதமான ஸ்பீச் கொடுத்தாரு. வெற்றி பெற்றிருக்கீங்க, எல்லாரும் சந்தோஷமாக பேர் சொல்லி பாராட்டுங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிளியராக எதிர்கட்சி தலைவர் கொடுத்தாருன்னா அது பாயிண்டடாக நீங்கள் சொல்லியிருக்கணும். நீங்கள் எதிர்கட்சி தலைவர் சொல்லி அதுக்கப்புறம் வாஜ்பாய் சொன்னீங்களா, அது 13 நாள்ல ஆட்சி கவிழ்ந்தது அப்போ சொன்னது. அப்போ எல்லாருமே நல்லா பேசினாங்க. அப்போ திருச்சி சிவாலாம் பயங்கரமாக பேசினாங்க. எதனால நாங்கள் வந்து பாஜகவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் வந்து செக்யூலர் பார்ட்டி கொடுக்க முடியாதுன்னு அது ரொம்ப அவருடைய பாயிண்ட் ரொம்ப கிறிஸ்பாக இருந்தது, ஜஸ்டிஃபிகேட் பண்ணாரு. அதே போல 13 நாள் ஆட்சி கவிழ்ந்த பிறகு திமுக தானே ஆதரவு கொடுத்துச்சு. இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக 99 எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கொடுத்தாங்க நாடாளுமன்றத்தில். ஆனால் இது எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆமாம், எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு தான் அந்த 13 நாள் கவர்மெண்ட் கவுந்து போய் அதுக்கப்புறம் தான் தேவகவுடா வந்தார், எல்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால அதாவது அது அவங்களுடைய ஸ்டாண்டு கரெக்டாக இருக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு வாக்கெடுப்பு நடந்த பிறகு வெற்றி பெற்று விட்டால் அந்த முதல்வர் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறது மூலமாக யாராவது நம்மளை வந்து சொன்னாங்கன்னா அது உடனடியாக பதிலடி கொடுக்கணும். அங்கே கொடுக்கல, சரி அங்கே கொடுக்காம இருந்துருங்க, அப்புறம் வீட்டுக்கு போய் 5 மணி நேரம் கழிச்சு எதுக்கு நீங்கள் ட்விட்டர் போடுறீங்க, அது தேவையே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் அவர் வந்து அவருக்கு புரிகிற மொழியில் பேசுகிறார் உதயநிதி. ஒரு ஜென்சி வெர்ஷன் தான் உதயநிதி பேசுறது. நீங்கள் அதே வெர்ஷன் தான் நீங்களும் பதிலடி கொடுக்கணும். நீங்கள் பழைய வெர்ஷனுக்கு மாரி போட்டு ட்விட்டரில் அறிக்கை மாரி போட்டுருக்கீங்க. இன்னைக்கு யாருமே அறிக்கையெல்லாம் படிக்கிறதே கிடையாது. யாருமே அறிக்கையை நான் ஃப்ரெண்ட்கிட்ட பேசியிருந்தேன், அறிக்கையை பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை எடுத்து போட்டு சார்ஜிபிட்டில் போட்டு சுருக்கமாக பாருன்னு சொல்கிறாங்க. அதை படிக்கிறதே அவன் டைம் இல்லைங்கிறான். ஸோ அது மாதிரி இன்னைக்கு காலம் மாறிட்டு உதயநிதியே வந்து எதிர்கொண்டே ஆக வேண்டும் விஜய், வேற வழியே கிடையாது. அவர் நடிக்கிறாருன்னா அவருக்கு அவ்வளோ தூரம் அவர் என்னதான் நம்ம வந்து வாரிசு அரசியல் அதெல்லாம் சொன்னா கூட அவர் ட்ரெயின்டு, வெல் ட்ரெயின்டு. அவர் ஒரு கையில செங்கல்ல எடுத்துட்டு போய் நிற்கும் போது அது கிடைச்ச ரெஸ்பான்ஸ் நான் கண் கூட பார்த்துருக்கேன். அது அந்த நாடாளுமன்றத்தில் இந்த எலெக்ஷன் 2024 கூட மக்கள் எங்கெங்க செங்கல் எங்கெங்க அப்படின்னு கேட்கறத நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ அதனால அவருடைய ஸ்பீச்சுக்கு ஒரு ரொம்ப வசீகரமான ஒரு விஷயம் இருக்கு, அது நல்லா எடுப்படுது. ஸோ இப்போ அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து பேசும்போது பெரிய அளவுக்கு உங்களுக்கு வந்து பிரியா இருக்கு, அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், நீங்க வேறு வழியே கிடையாது. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.